வணக்கம். வாழ்க நலம். நம்ம கோவில் காமாக்கியா கோவில். நம்ம காமாக்கியா கோவிலில் என்ன பல விசேஷங்கள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு விசேஷம் என்னன்னா மணி மாலை. இப்போ இதை பார்க்குறீங்க இல்லையா, இது நம்ம கழுத்தில் போட்டுக்கிறோம் இல்லையா மணி. அந்த மணியை தான் இங்கே சுவாமிக்கு மாலையாக போடுறோம். பொதுவாக மற்ற கோயிலுங்கள் எல்லாம் மாலைன்னா அந்த பூ மாலைகளை போடுறது வழக்கம். இங்கே மணி மாலையை போடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். காமாக்கியா ஆலயம் இது எங்க இருக்குன்னா சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம காமாக்கியா ருத்ரபீடம் காமாக்கியா ஆலயம் வச்சிருக்கிறோம். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இப்ப பாக்குறீங்க இல்லையா, பாருங்க, பூரா அம்மனுக்கு மாலைகள் பூராமே எங்க மணி மாலைகள் தான் போறது உண்டு. மிக சக்தி வாய்ந்த தெய்வம் காமாக்கியா தேவி. 51 சக்தி பீடங்கள்ல மிக முக்கியமான பீடம் எது அப்படின்னா காமாக்கியாவுடைய ஆலயம் தான். அதாவது அஸ்ஸாம்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாமி தான் இங்க இருக்கிறது. இங்க நம்ம அம்மனுக்கு சாத்துறது மணிமாலையை சாத்துறோம். இந்த மணிமாலையே ஒரு பெரிய வித்தியாசம்தான். போட்டோம்னா அம்மனுக்கு போட்டு விட்டோம்னா ஒரு வாடாம இருக்கும், ஒரு ஐஸ்வர்யமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இதை இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அம்பாளுடைய வேண்டுதல் அனுக்கிரகம் எது இருந்தாலும் நீங்க இங்க மணிமாலையை வாங்கி சாத்தலாம். இந்த காமாக்கியா தேவி வெளியில யோனி பீடம் வெளியில இருக்கிற ஒரு இடம். இதுதான் யோனி பீடம்னு சொல்லுவாங்க. இங்க பூஜைகள்லாம் நடக்கும். இங்கேயும் மணிமாலை தான் போட்டிருப்போம் பாருங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இது எல்லா இடத்துலையுமே நம்ம பூ மாலையை போடுறதுக்கு பதில் இங்க மணிமாலைகளை போடுறது உண்டு. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மணிமாலை போட்டு இங்க காமாக்கியா தேவி தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.